பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 32 34 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு துன்பத்தின் காரணங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் துன்பத்தின் வழியாக போகும்போது நம்முடைய இருதயத்தில் நாம் யோசனை செய்வோம், இதற்கு என்ன காரணம் என்று. நமக்கு காரணம் தெரிந்தால் அதை கையாளுவதற்கு எளிதாக இருக்கும். அதனால தான் எப்பவுமே நாம் பிரச்சனையின் பாதையில் போகும்போது இதற்கு காரணம் என்ன என்று நாம் உள்ளத்திலே கேட்கிறோம். வேதத்தில் கூட புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், இந்த மனுஷன் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், இவன் வியாதிப்பட்டு இருக்கிறது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இது இப்படி நடக்கிறது என்று. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பதாகவுமே ஒரு காரணம் இருக்கிறது. இந்த அதிகாரங்களில் ஒரு சில காரணங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதல் காரணம் என்னவென்றால், பிரச்சனைக்கு நம்முடைய பாவங்கள். சங்கீதம் 32 1 2 நாம் பார்க்கும்போது தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த 2 வசனங்களில் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தாவீது 4 வார்த்தைகளில் அவர் சொல்லுகிறார். முதலாவதாக மீறுதல், இரண்டாவதாக பாவம், மூன்றாவதாக அக்கிரமம், நான்காவதாக கபடு. அப்போ முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பத்தின் பாதையில் போவதற்கு மிக முக்கிய காரணம் பாவம். இதே அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்றும் தாவீது நமக்கு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று பார்க்கும்போது, பாவத்தை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். அப்போ துன்பத்திற்கு பாவம் முதல் காரணமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு காரணத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழி நடத்துவதற்கு அல்லது நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கும்போது நாம் துன்பத்திற்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். நமக்கு யாருமே நம்முடைய பாதை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆலோசனை சொல்லாமல் இருக்கும்போது அல்லது நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கும்போது தவறான தீர்மானங்களை நாம் எடுக்கலாம். அல்லது ஒரு சில காரியங்களை நாம் நேர்த்தியாக செய்யாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடுமாறுகிறோம். இப்போ நம்ம 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதை நாம் எப்படி கையாளலாம் என்று தாவீது நமக்கு சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த பூமியில் நமக்கு வழி நடத்துவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கும்போது, ஆலோசனை சொல்லுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் துன்பத்தை நமக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறார். ஒருவேளை நாம் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை நமக்கு தெரியாத பாதையாக இருக்கலாம், இதுவரைக்கும் நம்ம அந்த வழியாக போகாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மை நடத்தும்போது அவர் நம்மை துன்பத்திலிருந்து பாதுகாக்கிறார். நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் எப்பொழுது வரும் என்றால், நம்முடைய சுயத்தை நாம்
சார்ந்து கொள்ளும்போது நமக்கு துன்பம் ஏற்படும். 33ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு ராஜா தன்னுடைய சேனையின் பலத்தை நம்பி அவன் யுத்தத்திற்கு போவானேயானால், அல்லது தன்னுடைய குதிரைகளுடைய பலத்தை நம்பி யுத்தத்திற்கு போவானேயாகில் அவனுக்கு வெற்றி கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லை. இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது அது நமக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது. நம்மால் சரியாக அந்த காரியத்தில் முன்னேற முடியாது. ஆனால் நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக கர்த்தருடைய பலத்தை, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யக்கூடிய கரத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது, அல்லது கர்த்தருடைய பாதுகாக்கக்கூடிய கரத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறார். வர இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 4வதாக, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய குறைவுகள் நமக்கு துன்பத்தை தருகிறது. அநேகர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் துன்பமாக இருக்கிறீங்க, ஏன் உங்களுடைய முகம் வாடி போய் காணப்படுகிறது என்று கேட்கும்போது அவர்களுடைய குறைவுகளை குறித்து பேசுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எனக்கு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய குறைவுகள் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இயேசு தன்னுடைய முதலாம் அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்தில் அவர் செய்தார். அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைந்து போகிறது. அந்த இடத்துல ஒரு குறைவு வருகிறதுனால அந்த திருமணத்தில் பிரச்சனை காணப்படுகிறது. அதே மாதிரி இங்கே 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இப்போ வசனம் சொல்லுகிறது, யாருக்கு குறைவில்லையாம்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் அருமையாக இருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ நம்முடைய குறைவுகள் நமக்கு துன்பத்தை கொண்டு வருகின்றன. ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, கர்த்தரை தேடி வாழும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படும் போது, அது நமக்கு துன்பத்தை கொண்டு வரும்போது நாம் நம்முடைய இருதயத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேனா, அல்லது நான் கர்த்தரை தேடுகிறேனா இந்த சூழ்நிலையில் என்று. அப்போ நம்முடைய குறைவுகள் நமக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது. 5வதாக, நீதிமானாக வாழும்போது நமக்கு துன்பம் வரும். நீதிமானாக வாழும்போது ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். நம்முடைய பயிற்சிக்காக, வளர்ச்சிக்காக, அல்லது நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பெரிய துன்பம் வந்தது. யோசேப்பால் தாங்க முடியாத அளவுக்கு துன்பம் வந்தது. யோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது யோபு நீதிமானாக வாழ்ந்தார். ஆனால் யோபுவை ஆண்டவர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பதற்காக அந்த இடத்துல ஆண்டவர் அந்த துன்பத்தை அனுப்புகிறார் என்று நாம் தியானிச்சிருக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு, அல்லது ஏதோ ஒரு தேவ நோக்கத்தை பெரிய அளவில் நிறைவேற்றுவதற்கு நாம் நீதிமானாக ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும். ஆனால் அந்த துன்பம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றின உடனே என்ன நடக்கும் தெரியுமா? 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையில் அநேகமான துன்பங்கள் ஒரு நோக்கத்தோடு வருகின்றது. அந்த நோக்கம் நிறைவேறின உடனே அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார்.
அப்போ இதில் நம்ம 5 விதமான காரியங்களை பார்த்துருக்கிறோம். இந்த 5 விதமான காரியங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் காணப்படலாம். ஆனால் ஒவ்வொரு தடவை நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து இதனுடைய காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு ஏற்ற பிரகாரமாக நாம் செய்வோம். ஒரு உதாரணத்திற்கு, நாம் நீதிமானாக வாழும்போது, கர்த்தரை சார்ந்து இயேசுவின் நீதியை சார்ந்து வாழும்போது ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் ஒரு துன்பத்தை அனுமதித்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அறிவு நமக்கு இல்லை என்றால், அல்லது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த காரியத்தை நாம் கண்டுபிடிக்கவில்லை என்றால், நாம் வீணாக என்ன செய்வோம்? குற்ற உணர்வு அடைவோம். என்னுடைய பாவத்தினால தான் இந்த துன்பம் வந்திருக்கிறது என்று சொல்லி தேவையில்லாமல் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்போம். அப்படி இல்லை என்றால், என்னுடைய குறைவுகளுக்காக தான் இந்த துன்பம் வந்திருக்கிறது என்று நாம் இந்த காரியத்தை தவறாக புரிந்து கொள்ளுவோம். அப்போ இந்த 5 விதமான காரியங்களை இன்னைக்கு நாம் தியானித்து இருக்கிறோம். நீங்களும் கூட துன்பமான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்களா? இந்த 5 காரியங்களையும் வைத்து நல்ல நேரம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தாவே, இந்த 5 காரியங்களையும் வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து நான் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய துன்பத்தினுடைய காரணம் என்ன? என்னோடு பேசுங்க. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு உள் உணர்வை கொடுத்து காரியங்களை வெளிப்படுத்தும் போது அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்படலாம். அப்படி செயல்படும்போது அந்த துன்பத்தை தாண்டி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவரே நம்மை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாங்கள் துன்பத்தின் பாதையில் செல்லும்போது கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த துன்பத்திற்கு பின்னால் என்ன காரியம் இருக்கிறது, என்ன காரணத்தினால இந்த வழியாக, கடினமான பாதையின் வழியாக நான் கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதன் மூலமாக ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை உடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.